அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாதித்தி. நான் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இன்று எனது தனிநபர் செயல்பாட்டில் புத்தக விமர்சனம் செய்ய வந்துள்ளேன். முதல்ல நாம் என்ன புத்தகம்னு பார்க்கலாம். இந்த புத்தகத்தின் பெயரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தின் சிறப்புகளை நான் சொல்லிடுறேன். முதலில் இந்த புத்தகம் 1936ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு. எழுத்தாளர் டேல் கார்னேஜி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் என்ன ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா, இந்த ஜெனரேஷன் பீப்புளும் இதை ரொம்ப விரும்பி படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் வெளியான முதல் ஆண்டே 6 பில்லியன் காப்பீஸை இந்த புத்தகம் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இப்போ புத்தகத்தின் பெயரை பற்றி பார்க்கலாம். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். அதாவது நம்ம சுற்றி இருக்கிற மக்களையும் நம்ம நண்பர்களையும் எப்படி வசப்படுத்தி நம்ம ஈர்த்து நமக்கு வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஒரு சாதுவான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மேனரில் நம்ம சாதிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற சில கருத்துக்கள் தான் இந்த புத்தகத்தில் டேல் கார்னேஜி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருத்தர்கிட்ட எப்படி பழகணும், நம்ம சூழலில் இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் இவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதுவும் இந்த ஜெனரேஷனில் இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான அவசியமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம ஆசிரியரை பற்றி பார்ப்போம். டேல் கார்னேஜியின் குறிப்பு. டேல் கார்னேஜி அவர்கள் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் பேச்சாளரும் கூட. அவர் 2 புத்தகங்கள், பிரபலமான புத்தகங்கள் என்னவென்றால் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் மற்றும் ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். அதாவது நமக்கு இருக்கிற ஒரே வாழ்க்கையை எப்படி கவலைப்படுறதை நிறுத்திட்டு நல்லா என்ஜாய் பண்ணி வாழலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் புத்தகத்தை படித்த நிறைய பேர் தனது ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் சரி தனது பர்சனல் லைஃப்லேயும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறது. இவருடைய கருத்துக்கள் நல்ல ஒரு மாற்றமாக இருக்கிறது அப்படிங்கிற நிறைய பேர் மோர் தென் 80% சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஏன் இந்த புத்தகத்தை படிக்க வேணும் அப்படின்னு கேட்டால், நம்மளோட ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளோட பர்சனல் லைஃப்பில் இருந்தாலும் சரி நம்ம சுற்றி உள்ள மனிதர்களையும் நம்ம குடும்பத்தினர்களையும் எப்படி வசப்படுத்தி நமக்கு வேணுங்கிற வேலையை நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற கருத்தை இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒவ்வொரு எடுத்துக்காட்டையும் தரும் பொழுது அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. அதை ஈஸியாக நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுற விதமாகவும் இருக்குது. அதனால நிறைய மக்கள் எளிதாக இந்த கருத்துக்களை மிக சீக்கிரமாக கற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தனிப்பட்ட ஈர்ப்பு என்னவென்றால், என்னுடைய தாத்தா எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தார். அவர் இப்பொழுது என் கூட இல்லை. ஒருவேளை அவர் இருந்திருந்தார்னா இந்த கருத்துக்களை ஒவ்வொன்றாக எனக்கு எடுத்துக்காட்டுகளுடன் சொல்லி எனக்கு இந்த அட்வைஸை தந்திருப்பார்னு எனக்கு தோணுது. அதனால தான் இந்த புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த புத்தகம் ஒரு கதையாக இல்லாமல் செல்ஃப் டெவலப்மெண்ட் என்கிற ஒரு நோக்கத்துடன் போனதுனால எழுத்தாளரே அவர் இந்த கதையை கொண்டு போகியிருக்கிறார். அதனால் எழுத்தாளர் எப்படி அழகாக இந்த கருத்துக்களை நமக்கு புரிய வைத்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். எழுத்தாளரின் கண்ணோட்டத்தை பார்ப்போம். உணர்ச்சியுட்டு விவரித்தல். அதாவது ஒவ்வொரு வாக்கியத்தையும் அவர் சொல்லும் பொழுது அந்த வாக்கியத்தில் ரொம்ப ஒரு உணர்ச்சி இருக்கிறது. அது நம் மனதிலும் நம் மூளையிலும் ரொம்ப ஆழமாக போய் பதிகிறது. ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருக்கிறது. அதுக்கப்புறம் உரையாடல் அணுகுமுறை. அவர் ஒவ்வொரு லைனையும் சொல்லும் பொழுது 1-on-1 கான்வர்சேஷன் லைவாக நேரில் இருக்கிற மாதிரி அவர் சொல்லித்தராரு. அதனால அவர் என்ன சொல்லித்தராரோ அந்த கான்செப்ட் நம்ம மண்டையில் ரொம்ப ஆழமாக போய் பதியுது. அதுக்கப்புறம் உண்மையான உலக உதாரணங்கள். இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். அவர் என்னதான் ஒரு ட்ரையாக இல்லாமல், இது செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்காக இருந்தாலும் ட்ரையாக இல்லாமல் உண்மையான ப்ராக்டிக்கல் ரியல் லைஃப் உதாரணங்களை அவர் நமக்கு சொல்கிறதுனால நம்ம ஈஸியாக அதை எளிமையாக நம்ம ரியல் லைஃப்பில் பயன்படுத்தி வெற்றி பெற முடிகிறது. அடுத்ததாக உரையாடல் நிலை. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நண்பர் கூட பேசுகிற மாதிரி ரொம்ப லைவாக 1-on-1 கான்வர்சேஷன் மாதிரி அவர் தன் கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறார்.
அடுத்ததாக நடைமுறை ஆலோசனைகள். ரியல் லைஃப்பில் உண்டான டெக்னிக்ஸாக அவரோட புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். இது பண்ணால் இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். அதனால் அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பண்ண சொல்லும் பொழுது நம்ம அதை நம்மளோட ரியல் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு புக்கு அப்படின்னு போர் அடிக்காமல் அந்த ரிசல்ட்ஸ் வரும் பொழுது நமக்கு கான்ஃபிடென்ஸையும் மோட்டிவேஷனையும் தந்து அடுத்த ஸ்டெப்பை நம்ம ட்ரை பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு தருகிறது. அப்படி என்னதான் இவர் ஆலோசனைகள் தந்திருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதனாலேயே நான் ஒரு 5 கீ பாயிண்ட்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். முதலாவதை பார்ப்போம். மற்றவர்களில் உண்மையாக ஆர்வம் காட்டுதல். அதாவது ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம முழுவதும் அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி கேட்கணும். ஒருத்தர் நமக்கு வேலை தராங்க என்றால் நம்ம முழுவதும் நம்மளை அப்படியே அதில் இன்வால்வ் ஆகிட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஆர்வம் காட்ட வேண்டும். அப்போ தான் நம்ம அது மனிதராகவும் இருந்தாலும் சரி, அந்த வேலையாகவும் இருந்தாலும் சரி, அதை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ரொம்ப அருமையாக நம்ம செய்து முடிக்க முடியும். அடுத்ததாக நேர்மையான பாராட்டை வழங்குதல். அதாவது 2 கலைஞர் இருக்கிறார்கள் என்றால் ஒரு கலைஞர் நல்லா பண்ணால் இன்னொரு கலைஞர் நல்லா பண்ணல அப்படின்னா அந்த நல்லா பண்ணாதவன் கலைஞன் அவன்கிட்ட டைரெக்டாக நீ நல்லா பண்ணலை அப்படிங்கிறதையும் ஒரு சாதுவான நிலையில் சொல்ல வேண்டும். அப்போ தான் அவன் அதை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவன் அதை மிஸ்டேக்காக எடுத்து அவனோட வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி ஒரு நல்லா பண்ண கலைஞன்கிட்ட போய் நீ நல்லா பண்ணலை அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு டிசர்விங்காகவே இருக்காது. அடுத்தது விமர்சனத்தை தவிர்த்தல். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தவங்க பின்னாடி பேசக்கூடாது, ஒருத்தவங்க மூஞ்சியில் அடித்த மாதிரியும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது. ரொம்ப சாதுவாக என்ன சொல்லணுமோ அது ரொம்ப சாதுவாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டும். அது மறுப்பாக இருந்தாலும் சரி, மற்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததாக பிறர் என்ன சொல்கிறார்கள் என்று காது கொடுத்து பொறுமையாக கேட்பது. இது எனக்கு வர்க்கான ஒரு கருத்து. ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சே இருந்தாலும் அதை பிறர் பேசுகிறார் என்றாலும் அவர் சொல்லி முடிக்கும் கடைசி ஒரு சென்டென்ஸில் நமக்கு தெரியாத ஒரு விஷயமும் இருக்கும். ப்ளஸ் அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம நடுவில் பேசினாலும் அது மற்றவங்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்கும். அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அது முழுமையாக கேட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கருத்து என்னவோ அதை நம்ம பதிவு செய்ய வேணும். கடைசியாக மனிதர்களை புரிந்து கொள்ளுதல் மற்றும் உதவுதல். ஒரு மனிதர் நம்மக்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க என்றால் நம்ம அவங்க நிலைமையில் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம எப்படி சர்வைவ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம மனதில் வைத்து கொண்டு ஒரு மனிதரை எப்போதும் புரிந்து கொண்டு உதவ வேண்டும். அது நமக்கு எதிர்பார்க்காமல் உதவ வேண்டும். கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நல்ல விஷயமாக பிற்காலத்தில் சேரும். இப்பொழுது இந்த புத்தகத்தை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, அனைவரும் படிக்கலாம். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்தினாலும் அவன் ரெடியாக இருக்க வேண்டும். யாருக்கிட்ட பேசினாலும் அவன் ரொம்ப தைரியமாக, எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அவன் ரொம்ப தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவன் இந்த புத்தகத்தை படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு பகுத்தறிவு இல்லாமல் இருக்குது. இந்த ஜெனரேஷன் இளைஞர்களுக்கு அவங்க நிச்சயமாக இந்த புத்தகம் படிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புத்தகம் எங்கெல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் அண்ட் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ரெடியாக இருக்குது. எங்கே வேணாலும் ரெடியாக இருக்குது. எந்த உங்கள் லோக்கல் புக் ஸ்டோர்ஸில் நீங்கள் போனீங்கனாலும் இதை கேட்டிங்கனாலும் இருக்கும். புக்ஸாகவும் நம்ம கணினி வழியாக படித்து கொள்ளலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டியிருப்பேன் என்று நினைக்கிறேன். இதுடன் எனது விமர்சனத்தை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.